ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்ஓஜினி. மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்கள் தளபதி 69 படத்துக்கு அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணுறதை பற்றி ரீசன்ட் இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. அதாவது பெரிய மாஸ் ஹீரோ படத்துக்கு மியூசிக் பண்ணுற ப்ரெஷரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது ஃபேன்ஸு நீ ஹிட்டு சாங் கொடுக்கலனா நீ அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுற மாதிரி போகிறாங்களே, ஸோ அந்த ப்ரெஷரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அது நிஜமாவே பயங்கரமான ஒரு ப்ரெஷர் தான். அனிருத் அவர்கள்லாம் அதை எப்படி மேனேஜ் பண்றாருன்றத தெரியல. கண்டிப்பா என்னால அந்த ப்ரெஷரை மேனேஜ் பண்ண முடியாது. ஈவன் தளபதி 69 படத்துல எச் வினோத் அவர்கள் இயக்குனர்ன்றதுனால நானும் எச் வினோத் அவர்களும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த தளபதியோட கடைசி படமான தளபதி 69 படத்துக்கு யாரு மியூசிக் டைரக்டர் அப்படின்றத நானுமே எக்ஸைட்டடா இருந்தேன். ஸோ அனிருத் அவர்கள் தான் தளபதி 69 படத்துல மியூசிக் பண்ண போறாருன்னு சொன்ன உடனே அது ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா தளபதியோட லாஸ்ட் படம் அப்படின்றதுனால வழக்கம் போல இருக்கிற ப்ரெஷரை விட 1000 மடங்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு இந்த தளபதி 69 படத்துக்கு. ஸோ அனிருத் அவர்கள் தளபதி 69 படத்துக்கு மியூசிக் பண்றாருன்னும் போது அது ஒரு சேஃப் ஹேண்டில் இருக்கு. கண்டிப்பா ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஹிட் சாங்ஸை கொடுப்பாரு. எனக்கு அந்த ப்ரெஷரை மேனேஜ் பண்றது கஷ்டம். ஸோ அனிருத் அவர்கள் தான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஈகமும் இல்லாம சொல்லியிருக்காரு. அண்ட் ஜிப்ரான் அவர்கள் ஒரு எக்ஸலண்டான மியூசிக் கம்போசர் தான். வாகை சூடவா, திருமணம் என்னும் நீக்க, ராட்சசன் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல இவரோட ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பட் சேம் டைம் தளபதியோட மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே யுவன் சங்கர் ராஜா அவர்கள் என்ன ஆனாரு அப்படின்றத பார்த்தோம். என்ன மியூசிக் போட்டாலுமே ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ மங்காத்தா, சண்டைக்கோழி, ரன் மாதிரி நிறைய கமர்ஷியல் படம் பண்ண இவருக்கே இந்த நிலைமைனா ஜிப்ரான் அவர்கள்லாம் தாங்கியிருக்கவே மாட்டார். ஸோ இதை ஜிப்ரான் அவர்களே ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அனிருத் அவர்கள் தான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறது சூப்பரான விஷயம். ஆனால் இன்னைய தேதிக்கு எல்லா பெரிய ஹீரோஸோட படங்களையும் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி மியூசிக் பண்றதுல அனிருத் அவர்கள் தான் நம்பர் 1. அதுவும் தளபதி அனிருத் காம்பனாலே பயங்கர ஸ்பெஷல். வாத்தி கம்மிங், அருவி குத்து, லியோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மெயினா கத்தி படத்தோட ஆல்பமே கோட் ஆல்பம். ஸோ அதனால தளபதி 69 படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும்போதே பார்த்தீங்கன்னா அது நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி 69 படத்தோட பிஜிஎம் சாங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்தோட ரிலீஸ் டேட் இதுதான் சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு ரூமர்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ ரூமர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நியூஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது தளபதி 69 படத்தை நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025 அக்டோபர் மாதம் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஆஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா டேட் மென்ஷன் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 அக்டோபர் 16 தான் தளபதி 69 படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் ஒன்று சோசியல் மீடியாவில் பயங்கர பரவலாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அப்படி இல்லைன்னா நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக எதிர்பார்க்கப்படுது. தளபதி 69 படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு நியூ இயர் அன்னைக்கு மிட் நைட் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். மறாவது நாள் ஜனவரி 1 பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு செகண்ட் லுக் வந்துருமா. தேர்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 6 மணிக்கு சாயந்தரமா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா தளபதி பர்த்டேனாலே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரேஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் ஆன்லைன்லையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா தளபதி அந்த டைமில் என்ன படம் நடிக்கிறாரோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஒரு 2-3 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா பர்த்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லுக் வர்றது இல்லை, அந்த படத்தோட சிங்கிள் ட்ரைலர் அப்படியே ஏதாவது ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதனால 2025 தளபதி பர்த்டே அன்னைக்கு தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தில் எது உண்மைன்றது தெரியல. ஸோ நம்ம அஃபிஷியல் அப்டேட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தளபதி 69 படத்தோட டைட்டில் என்னன்றதை அஃபிஷியலாக ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு 20-25 நாள் தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்ஓஜி யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.